மாண்புமிகு தமிழக முதல்வரின் 72வது பிறந்த நாளை மிக விமரிசையாக கொண்டாடும் வகையில் சென்னை கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் கவியரங்கம், நலத்திட்ட உதவிகள், மருத்துவ முகாம் என மக்கள் பயன்பெறும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டாடி வருகின்றனர். அதன் ஒரு முக்கிய அம்சமான ஓராண்டு முழுவதும் காலை உணவு வழங்கும் திட்டமான அமுதக்கரங்கள் திட்டத்தினை முதல்வரின் மனைவியார் துர்கா ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூரில் கடந்த வாரம் தொடங்கி வைத்தார். இத்திட்டத்தின் மூலம் 365 நாட்களும் நாள்ஒன்றுக்கு 1000 பேருக்கு சென்னை கிழக்கு மாவட்டத்திற்குட்பட்ட அனைத்து வட்டங்களிலும் காலை உணவு வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. அதன்படி இன்று எழும்பூர் தெற்கு பகுதி 58வது வட்டம் பெரியமேடு நேவல் மருத்துவமனை சாலையில் வட்டக்கழக செயலாளர் வி. விஜயகுமார் தலைமையில், எழும்பூர் தெற்கு பகுதி கழக செயலாளர் வி. சுதாகர் முன்னிலையில் சுமார் 1000 பொதுமக்களுக்கு காலை உணவு வழங்கும் அமுதக்கரங்கள் திட்டத்தினை மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரும் பெருநகர வளர்ச்சி குழும தலைவரும் சென்னை கிழக்கு மாவட்ட கழக செயலாளருமான பி. சேகர்பாபு அவர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு காலை உணவு வழங்கி சிறப்பித்தார். இந்நிகழ்ச்சியில் தலைமை செயற்குழு உறுப்பினர் KSM நாதன், மாமன்ற உறுப்பினர் ராஜேஸ்வரி, பகுதி கழக நிர்வாகிகள் ஜெகதீசன், களரிமுத்து, DV வேலு, மாவட்ட துணை அமைப்பாளர்கள் கார்த்திகேயன், முத்து, வட்டக்கழக நிர்வாகிகள் ராமச்சந்திரன், நசீமா பேகம், பாபு சேகர், மாறன், SP முத்து, ஜே. அறிவுநிதி, முரளிக்குமார், ரெய்மன், துளசிங்கம், சிராஜ், சரண்குமார் மற்றும் மகளிர் அணி நிர்வாகிகள் ராணி, எஜிலி, பூங்குடி, தீபா உள்ளிட்ட பகுதி வட்டக்கழக நிர்வாகிகள், அணி பொறுப்பாளர்கள், வட்ட செயற்குழு உறுப்பினர்கள், பாக முகவர்கள் என பலர் கலந்து கொண்டனர். எங்கள் உயிரினு மேலான அன்பு தலைவர் தளபதி அவருடைய பிறந்த நாளான இன்று பெரியமேட் மற்றும் சூளை தட்டாங்குளம் பகுதியில் 20ஆம் தேதி தொடங்கப்பட்ட அமுதக்கரங்கள் நிகழ்ச்சியின் 10ஆம் நாள் நிகழ்ச்சியாக இன்றைக்கு காலை சிற்றுண்டி இங்கு வழங்கப்பட்டது. இது 10ஆம் நாள் என்றாலும் தினந்தோறும் 1000 என்று அறிவித்த நிலையில் ஒரு நாளைக்கு 1200 பேர் என்று இன்றோடு சேர்த்து 12000 பேர்கள் இந்த காலை சிற்றுண்டியை வழங்கி இருக்கின்றோம். வயிறார பசியாறுகின்ற இந்த மக்கள் வாழ்க, பல்லாண்டு காலம் மாண்புமிகு முதல்வர் என்கின்ற பொழுது கூடுதலான பலமும் ஆயுளும் அவருக்கு நீட்டிக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. உரிமை போராளி இன்றைக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் பிறந்தநாள் காணுகின்றார். அவர் நீண்ட நெடுங்காலம் வாழ்ந்து இந்த மண்ணுக்குண்டான உரிமையை, இந்த மாநில மக்களுக்குண்டான உரிமையை பெறுகின்ற களப்போராளியாக என்றும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இறைவன் அவருக்கு உடல் நலமும் தேக ஆரோக்கியமும் நீண்ட ஆயுளும் தர வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனையும் இயற்கையும் வேண்டுகிறோம். மகிழ்ச்சி. நன்றி.